ரஜினி சார்லாம் அவரோட படங்கள்ல இப்ப ஆனந்த் தியேட்டர்லயே வந்து படங்கள்லாம் பார்த்திருக்கேன். அவருக்கே நீங்க வந்து கங்குவா படம் பார்த்தாரு. அவர் வந்து ஃபியட் ஓட்டிட்டு 3 பேரை கூட்டு வந்தார். டர்ன்னு வந்து நின்னாரு. தலைவர் சீட் இல்லைன்னு. சீட் இல்ல. உள்ள வரும்போதே டோர் திறந்துருவாங்க. தியேட்டர்ல உட்கார வச்சுட்டு வந்த உடனே எப்படி ஏன் கல்யாணம்னாரு, அப்படியே தான் இருக்கேன்னாரு. முதல்ல ஒரு தட்டினாரு. உங்களோட பிள்ளை திருமணத்துக்கு இன்விடேஷன் வைக்கும் போதே வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட கிண்டல் பண்ணி பேசி. ஆமா, ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல அவரோட குடுத்தரம் பண்றீங்கன்னு. கல்யாணம் அப்படின்னு ஒரு செல்லமாவே கூடாது. எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பயம் இருந்தது. மாதிரி போலீஸ் நாயெல்லாம் வந்து செக் பண்றாங்க, டிராயர்லாம் வந்து மோந்து பார்த்தாங்க. அதெல்லாம் இங்க வேணாம் சொல்லுப்பா அப்படின்ட்டு. கலைஞர் படம் பார்க்கும்போது பாரிஜாதன்னு நினைக்கிறேன், அமிர்தன் சார் வந்து கல்யாணம் தலைவருக்கு பால்லாம் பார்த்து செக் பண்ணி பக்காவா காப்பி போடு அப்படின்னு. ஓகேன்னு 2 எருமை மாடு 2 பசு மாடை வர வச்சுட்டு 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி சிவகுமார் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ரஜினி சார்லாம் அவரோட படங்கள்ல இப்ப ஆனந்த் தியேட்டர்லயே வந்து படங்கள்லாம் பார்த்திருக்கேன். அவருக்கே நீங்க வந்து கங்குவா படம் பார்த்தாரு. கங்குவா படம் ரிலீஸு 9:55 மெயின் பிக்சரு. 9:48 45 வந்தாரு. வரேன்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே சத்யநாராயணன் ரசிகர் மன்ற தலைவர். அவர் வந்து ஃபியட் ஓட்டிட்டு 3 பேரை கூட்டு வந்தார். டர்ன்னு வந்து நின்னாரு. வந்து தலைவர் சீட் இல்லைன்னு. சீட் இல்ல அவர் படத்துல. ஆமா, சீட் இல்ல. பாக்ஸ்ல ஆள் கொடுத்தாச்சு, சீட்டு இல்லை, ப்ரெஷரு, சீட்டு இல்லை. அவர் பார்த்துட்டே இருந்தாரு. தலைவர் எப்படியாவது உட்காரு, யாரா எழுப்பி அதெல்லாம் பேசக்கூடாது, வரணும் முன்னாடி சொல்லணும்ல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். வண்டி எடுத்துட்டு போயிட்டார். நீ பண்ணது கரெக்டுன்ட்டார். மறுநாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே என்னோட மெயின்டைன் பண்ணுறேன். நானும் அவரோட அட்டாச்சாக இருக்கேன். இப்போ மகன் கால் திருமணத்துக்கு வந்து குணா சாட்சி. 9:10 முகூர்த்தம். ரஜினி சார் வந்து முகூர்த்தத்துக்கு தான் வருவார். அப்படி வந்து போயிடுவார் கரெக்டா அவர் ஸ்டைலில். 8:55 குணா வராரு, 8:58 ரஜினி சார் வர்றாரு. 2 பேரும் லெஃப்டில் ஒன்றா தான் வந்தாங்க. நான் லேட்டா அப்படின்னு கேட்குறாரு. இவர் நடிக்கும் போய் இல்லை கரெக்டு தான். இவருக்கும் டைம் ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் கரெக்டாக வந்துட்டார். 10:30 வரைக்கும் இருந்து 10:35 தான் மேலே ஏறி விஷ் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டு கல்யாணத்துக்கு காட்டு தீ மாதிரி பரவிச்சு. நிறைய ஈவென்ட்ஸ்ல அவர் கலந்துக்கல, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி வந்திருக்காரு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. அவரு அதுதான் நீங்க வந்து நான் ரஜினி சார் வச்சு படம் எடுத்ததில்லை, டைரக்ட் பண்ணதில்லை. அவர் மேலே அவர் வச்சுருக்கேன். அவர் மேலே நான் வந்து அளவுக்கு அதிகமாக அவருடைய இதை எனக்கு கிடைச்சிருக்கு. அது அப்படியே கல்யாணம் போகணும் அப்படின்னு வந்துட்டேன். இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இன்னும் சில சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி அவ்வளோ உடம்பு அவ்வளோ முக்கியம் சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு வராமல் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணாங்க. பக்கா அதையும் மீறி வந்து அன்னைக்கு என் பையன் கல்யாணத்துக்கு வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்துச்சு. யாரும் வரலன்னு தான் கேட்கணும். நீங்கள் வந்து நான் அப்படி பேசும்போது என்னம்னா திமிரா சொல்கிறாரு அப்படின்னு. நான் என்னுடைய அணுகுமுறை இன்விடேஷன்லாம் நான் தான் கொடுத்தேன். எல்லாரும் வரேன்ட்டாங்க. ஆமாம், யார்கிட்டையெல்லாம் கொடுத்து அனுப்பலை, எல்லாரும் வரேன்ட்டாங்க. அப்புறம் ரிமைண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் ரிமைண்டில் யாருக்கும் பண்ணலை, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ரிமைண்ட் பண்ணல. பிஆர்ஓ வந்து எல்லா கல்யாணத்துக்கு எல்லாம் ரிமைண்ட் பண்ணுவோம் தலைவரே அப்படி இப்படின்னாரு. பாபு, ரியாஸு அதெல்லாம் நோ ரிமைண்டர். வரட்டும், வந்தால் சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம். வரலன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமாம். இப்போ ரஜினி சார் பேசும்போது இப்போ ப்ரிவியூக்கு நிறைய படங்களுக்கு வந்து பார்த்துருக்காங்க. குட் லக்ல 4 ஃப்ரேம்ஸ். இப்போ நாக்கில் இருக்கும் போதுமே டப்பிங்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே தான் வராங்க எப்போவுமே. ஸோ டப்பிங் அப்பெல்லாம் இருக்கும்போது இப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீனில் அவங்க நடிக்கிறது அதை பற்றி மெமரிஸ்லாம் இருக்கும். பட் டப்பிங் நிறைய நமக்கு தெரியாது. இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அங்கே என்ன நடக்கும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதாவது சொல்ல முடியுமா அவர் வரும்போது இங்கே நடக்கிறது? மன்னிச்சிருங்க, ஒரே வரியில எப்படின்னா, அவர் டப்பிங் வர்றது வந்து உள்ளே வரும்போதே டோர் திறந்துருவாங்க. அவர் வண்டி உள்ளே வர டோர் க்ளோஸ் ஆகிடும். அவரை ரிசீவ் பண்ணி நான் மேலே கூட்டு போயிடுவேன். தியேட்டரில் உட்கார வச்சுட்டு அவர் ஏதாவது கேள்வி 1 2 பேசுவார். அது மட்டும் பேசுவேன். ஸ்டார்ட்னா அடுத்த செகண்டில் அங்கேருந்து வந்துடுவேன். அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இன்ஜினியரை. ரஜினி சார் வந்தாரே என்ன டைலாக் பேசுனாரு என்ன கேட்டதே கிடையாது. அவனு என்கிட்ட சொல்லக்கூடாது. படம் சார்ந்தே கிடையாது. இப்போ வரும்போது இப்போ டப்பிங் போது எல்லா ஆர்டிஸ்ட் நடக்கிறது தான். தொண்டை பிரச்சனைக்கு எப்பவுமே வந்து அங்கே சூடாக குடிக்கிறது எல்லாமே சுகாப்பி கொடுப்பேன். அது மாதிரி இப்போ இவர் சாருக்கு வந்து ரசம் சூடாக கிடைக்கணும்னு ஆசைப்படுவார் ரஜினி சார். ஆமாம், ரசம் சாப்பிடுவார்.
அப்புறம் சுடுதண்ணி அவங்க வீட்டிலேருந்தே சுடுதண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதான் ரஜினி சார் அந்த மாதிரிலாம் ஒரு இது இல்லை, ரொம்ப காமாக இருப்பார். ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது, பாட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா சமீபத்துல இப்ப கமல் சார், ரஜினி சார் நடிக்கிற படம், இப்ப நெல்சன் அண்ணன் பண்ற படத்துல அதுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். பொதுவாக தமிழுக்கு அவர் வாய்ஸ் கொடுப்பாங்க எப்பவுமே, நமக்கு தெரியும். தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் இங்கே தான் விட்டாரு. அதுதான் அது, அந்த சம்பவத்தை சொல்ல முடியுமா? யார் சொன்னா அது உங்களுக்கு? வெளியே வந்து தெலுங்கு போயிடுச்சு இல்லை, இங்கே தான் பேசினாரு. ஏன்னா யூஸ்வலா மனோஜ் சார் தான் தெலுங்கு பேசுவாங்க. வந்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கல்யாணம்னாரு, அப்படியே தான் இருக்கேன்னாரு. முதல்ல ஒரு தட்டுனாரு, மாறவே இல்லை அப்படின்னாரு. அப்படி தமிழுக்கு பேசிட்டு திருப்பியும் கிளம்பி போய் வந்து பேசினாங்க. தமிழுக்கு பேசிட்டு தெலுங்கு ஹிந்திக்கு வேற ஆள் பேசிட்டாங்க. பாம்பேலேருந்து இந்திய ஆளை கொண்டு வந்து பேசிட்டாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் இல்லை நானே பேசுறேன்னு பேசிட்டேன். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பிரிட் வந்து யாருக்குமே வராது. பயங்கர ஃபாஸ்டா இல்லை, கிளாரிட்டி. நானே பேசணும், அதில் அந்த பேசுனது கரெக்டு தான், பட் இருந்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னு பேசிட்டேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் வந்தாரு, காத்து மாதிரி வந்தாரு, அப்படியே ஃப்ளை பண்ணி போன மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஒரு படத்துக்கெல்லாம் 2.5 நாள் 3 நாள்ல பேசிட்டு போயிட்டார். 9 மணினா 8:45 இருப்பார். முன்னாடி எல்லாம் மத்தியானம் தூங்குறது இல்லை, இப்போ கொஞ்ச நேரம் தூங்குவார். பட் பர்ஃபெக்ட். ரஜினி சார் நீங்களும் ஃப்ரீக்வெண்டா பேசிப்பீங்களா? வரும்போது பேசுவேன். அந்த நான் தனியா இல்லை, தேவையில்லாம அரேஞ்ச் இதாகிட்ட கூட ரொம்ப மேலே அபிமானம் வச்சிருக்காரு, அவ்வளோதான். உங்களோட பிள்ளை திருமணத்துக்கு இன்விடேஷன் வைக்கும் போதே வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட கிண்டல் பண்ணி ஆமா, பேசிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை அவரோட கொடுத்துறம் பண்றீங்கன்னு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டான். கொடுத்துறம் தானே பண்ணிட்டு இருக்கா, அவர் திருப்பி ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னாரு. அப்போ அதுக்குள்ள நான் காலில் விழுந்துட்டேன். இன்னும் வேற ஏதாவது அடுத்த டைலாக் ஏதாவது சொல்லிட போறாருக்காக காலில் விழுந்துட்டேன். இப்ப நிறைய ப்ரிவியூஸ்க்கு வந்திருப்பாரு, அவரோட படங்கள் நிறைய ப்ரிவியூஸ். எல்லா ப்ரிவியூ நான் இருக்கும்போது குட்லக்கில் தான் போடுறேன். நான் 4 ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும்போது ரஜினி தேட்டரை தவிர எங்கேயுமே பார்த்ததில்லை. இன்னைக்கு தேட்டர் இல்லைன்னா நாளைக்கு போடுன்னுவார். அப்போனா இந்த அளவுக்கு நான் தேட்டர் வச்சிருக்கணும்னு பாருங்க. அவர் நம்ம மேல உள்ள ஈர்ப்பு. அது ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க 6 மாசம் குழந்தை அப்படின்ட்டீங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப உங்களுக்கு இன்டர்வல் என்ன வேணும், என்ன தேவைப்படும், அப்புறம் சவுண்டர் லைட்டு, பராமரிப்பு தான். பாத்ரூம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். எப்போவுமே பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷாக, அவர் வர்றதுனால பாத்ரூம் இல்லை, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அப்படிலாம் நான் பார்ப்பேன். விரட்டிக்கிட்டே இருப்பேன் பசங்களை. பசங்களும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கும். ஏற்ற மாதிரி கொடுத்துருவீங்க. அதுக்கு எல்லாம் என்னதான் எகிரினாலும் அவங்களுக்கு என்னென்ன சேரணுமோ அவங்க நினைக்கிறதோட ஜாஸ்தி செய்யணும்னு ஆசைப்படுவேன். சட்டை போட்டு வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 50 வருஷமா மேல வந்து நீங்க ஒரு தியேட்டர் சம்பந்தப்பட்டு தியேட்டர்லயே தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டு தான் படம் சம்பந்தப்பட்டு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்க நடக்குது. தாண்டி தான் நாங்களே படம் பார்க்கறோம். ஆமா, அப்படி இருந்துமே வந்து படமே பார்க்காம இருக்கீங்களே, அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். அது நான் ஆனந்தேட்டில் இருக்கும்போது வந்து படம் பார்க்குற நேரம் நான் உள்ளே போய் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டேன்னா, ஹவுஸ்ஃபுல் ஆகாமல் காலியாக இருந்தாலும் நின்று விட்டு படம் உட்காந்துன்னா ஸ்டாஃப் ஏதாவது இதாகிடுவாங்களா, அவனும் போய் உட்காந்து நின்றுவாரே, நின்று பக்கத்துல ஆகணும், வேற வழி கிடையாது. பட் அப்படி வேலை கெட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன் அப்படின்னு அப்படியே வேலை 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 வேலை. ஆனந்த் விகடன்லேயே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து சினிமா பார்க்க மாட்டேங்கிறீங்க, டிவி பார்க்க மாட்டேன்றீங்க, சினிமா பாட்டு கேட்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கேட்டாங்க. பணி செய்வதே என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஆனந்த விகடனுக்கு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதில் இன்னும் ஸ்டிக் பண்றீங்க. அதில் தான் அப்படிதான் பணி அதே தான், பணி செய்வதே என்டர்டெயின்மெண்ட். நான் வேலை செய்யறது என்டர்டெயின்மெண்ட்டாக செஞ்சுட்டு போகிறேன். வேற பொழுதுபோக்கு நோ டிவியே பார்க்க மாட்டேன். ஆமா, நான் டிவியில் இதை பெருசாக பார்த்ததுன்னு சொன்னீங்கன்னா சதாம் ஹுசேனை ரகசியர்கள் அரெஸ்ட் பண்ணுது. இப்போ நான் இப்போ நேற்று கூட பையன்கிட்ட இந்த வார் போடுறா கொஞ்ச நேரம் பார்க்குறேன்னு, இந்த மாதிரி தான் பார்க்கணும் தவிர நான் டிவி பார்க்கணுன்னு ஆசைப்படலை. நான் எனக்கு 9 மணி படுத்துருவேன். போய் நீங்கள் மேட்ச் பாருங்க, இது ஒன்றும் பாருங்க, அந்த மாதிரி வரல. ஆனால் எல்லாம் உள்ளே இருக்குது, ஃப்ளாப்பி இருக்குது. சினிமான்ற ஃப்ளாப்பி உள்ளே வச்சுருக்கேன். கடவுள் கொடுத்துட்டாரு, கட் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டேன். எப்படி கட் பண்ணாமல் உள்ளே போச்சுன்னு கேட்காதீங்க. கடவுள் அது அவருடைய வரபில்டு உள்ளே இருக்கு, உள்ளே போயிடுச்சு. அந்த ஃப்ளாப்பியை வந்து நான் அப்பப்போ பயன்படுத்திக்குவேன். டக்கு 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 தேவையில்லாத டிலீட் பண்ணுவேன். தேவையானதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன். வெரி வைராக்கியம் தான். இப்படி இருக்கணும். என்ன இதுக்கு நம்ம வந்தோம், ஒரு நம்மளுடைய இலக்கை அடையணும், நல்லா இதாக இருக்கணும், அப்படி எல்லாரோடய இருக்கணும், எல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு அதே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படி இன்னைக்கு வரைக்கும் தாட்டி இனிமேல்ட்டு யாரும் மாற்ற முடியாது. எந்தெந்த முதல்வர்கள் வந்து ப்ரிவியூக்கு இப்படி வந்திருக்காங்க? நீங்க உங்களோட கலைஞர் ஐயா வந்து நிறைய நம்மளே எம்ஜிஆர் வந்து குட்லக் தேட்டர் வரும்போது ஒரு தடவை வந்தார். அப்போ நான் இல்லை.
4 ஃப்ரேம்ஸுக்கு கலைஞர் ரெகுலராக நிறைய தடவை வந்திருக்காரு. வந்துடும். வாரத்தில் 5 நாளும் படம் பார்ப்பாரு. மோஸ்ட் ஆஃப் எல்லா படமும் பார்த்துருவாரு. டைரெக்டாக ஃபோன்லேயே என்கிட்ட பேசியிருக்காரு. அவரோட பயணித்தது, அவர் படம் பார்த்தது, அவருக்கு இன்டர்வெல்ல நான் எப்படியெல்லாம் பரிமாறினது, ரொம்ப என் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்தார். ரொம்ப கல்யாணம் அப்படின்னு ஒரு செல்லமாகவே கூப்பிடுவார். வரும்போதே கல்யாணம் அப்படின்னு குரல் கொடுத்து தான் வருவார். போகும்போதும் வட்டா அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு போவார். ரொம்ப பெருமை எனக்கு லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு. இப்போ முதல்வர் அப்படின்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அவ்வளோ சாதாரணமாக வந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகிறது வரதுன்றது சாத்தியம் இல்லை. தனிநபர் போகிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் போகிற மாதிரி கிடையாது. ஆனால் இவர் வந்து மாசத்துக்கு 5 தடவை வந்து பார்ப்பாரு படம் வந்து. அது நீங்கள் சொன்ன எனக்கான 1989 ஒரு படம் பார்த்தாரு. அவர் 2 வருஷம் இருக்கும்போது. ஓகே. அப்போ ஒரு படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் பார்க்க வராரு. அப்போ போலீஸ் டாக் எல்லாம் வந்து செக் பண்ணாங்க, ட்ராயரு ரூம் எல்லாம் செக் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பயம் இருந்தது, ஒரு பக்கம் என்னடா இப்படியெல்லாம் அப்படின்னு ஒரு இருந்தது. சரி விட்டுட்டேன். சரி சிஎம் படம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. மறுநாளைக்கு படம் பார்க்க வந்தார். அப்போ நான் வந்து அவர் என்கிட்ட நான் அவர்கிட்ட அணுகின முறைக்கும் இன்டர்வெல்ல வந்து அவருக்கு இது கொடுத்துட்டு இருக்கும்போது, இது மாதிரி போலீஸ் நாயெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க, ட்ராயர்லாம் வந்து மோந்து பார்த்தாங்க, அதெல்லாம் இங்கே வேணாம் சொல்லுப்பா அப்படின்ட்டு. அதுலேருந்து அன்னைக்கு கடைசி வரைக்கும் மறந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு வந்து கூட ஃபுட் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுவாங்க அவர்கிட்ட. நீங்கள் சாப்பிட்றது முன்னாடி 2-3 பேர்லாம் சாப்பிட்டு தான் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் இங்கே வேணாம் சொல்லுப்பா அப்படின்ட்டு. அதுவும் கட்டு. ஒரு முதல்வர்கிட்டயே தைரியமா எல்லாமே சொல்றீங்களே நீங்க. அவர் அந்த மாதிரி பேசிட்டாரு. அதனால நானும் செக்யூரிட்டி சொல்லுவாங்க அப்படி இப்படின்னுவாங்க. நான் பாட்டுக்கு அவரும் என்ன ஏற்றி விடுவார், நானும் பேசிட்டேன். சாதாரணமாக அவர் நான் அது எனக்கு பெருமை. எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு முதலமைச்சரோட அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அவருடைய குட் புக்ஸில் இருக்குன்னு எனக்கு ஒரு பெருமை தான். இப்போ நீங்கள் பாரிஜாதம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு திரும்பி அப்போ தான் மறுபடியும் சிஎம் ஆனாங்க 2006. ஆமாம். 2000 அப்பவும் பாரிஜாதம் படம் பார்க்க வரும்போது இந்த போலீஸ் திருப்பி வந்து செக் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இல்லை சார் அது ப்ரோட்டோகால் சார் அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பி அவர்கிட்ட சொன்னோம், அதெல்லாம் வேணாம் சொல்லுப்பா திருப்பி அப்படின்னு. நம்ம பையன்பா அப்படின்ட்டார். இப்படியே சொன்னார், நம்ம பையன்பா அப்படின்ட்டார். இப்போ சிஎம் சார் வராங்கன்னா வந்து கூட மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்போ ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவருடைய செக்யூரிட்டி எல்லாருக்கும் தெரியும். மினிஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் மினிஸ்டர் படம் பார்ப்பாங்க, வருவாங்க, எல்லாருக்கும் சொல்லிடுவாரு. இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா முதல் ஆளாக சிஎம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வரிசையாக மினிஸ்டர்ஸ். இவங்களுக்குலாம் அவர் வந்துருவாங்க. ஆமாம் வந்துடுவார். டைம்னா பிஃபோர் டைம் சிஎம்முக்கு கலைஞருக்கு. மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் படம் பார்க்கவே. இவர் வந்தியை விட்டு இறங்கினோடனே ஒரு 4 பேர் மினிஸ்டர் இருக்காங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவாங்க. இவர் இறங்கி அந்த என்னோட மூவ் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் மேலே கூப்பிட்டு போயிடுவேன். மேலே படம் பார்த்துட்டு போகும்போதும் எல்லாரும் இங்கே நிற்பாங்க வரிசையாக. அவர் ஏறி வண்டி போனதுக்கப்புறம் தான் வரிசையாக எல்லா கொடை வச்ச வண்டியும் போகும். எல்லாரும் பார்த்துருக்கேன். பாப்பா இப்போ வண்டியில் ஏறினோடனே வரட்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். சரிங்கன்னுவேன். பா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. துரைமுருகன் வந்து பாப்பா கிளம்புப்பா அப்படின்னு கிளம்பிடுவான். அதெல்லாம் ஒரு காமெடி. அது நீங்கள் சொல்ல 2006-11 காலகட்டம் வந்து அவருக்கு அப்போ ஒரு 82 வயசு 83 வயசு ஆயிடுச்சு அந்த காலகட்டம். அப்போ ஆப்வியஸாக அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆக்டிவ்னஸ் வந்து கம்மி தான், உடல் ரீதியாக வயசாகுதுன்றது. இப்போ தியேட்டரில் பொதுவாகவே இந்த மாதிரி வயதானவங்களுக்கு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பொதுவாக தியேட்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருப்பா 3 மணி நேரம் உட்காருது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு. ஆனால் நீங்கள் அதுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு சோஃபா ரெடி பண்ணேன். அது மட்டும் கிட்டத்தட்ட 34,000 ரூபாய்க்கு பண்ணேன். அது பிரியன் சார்கிட்ட கேட்கவே இல்லைடா. அதுக்கப்புறம் அந்த அந்த சேரு கிட்ட போற வரைக்கும் ரேம்பு பண்ணேன். லிஃப்ட்ல இருந்து கீழே லிஃப்ட்டுக்கு மேலே ஏறதுக்கு ரேம்பு, லிஃப்ட்ல இருந்து அந்த பக்கம் போயிட்டு தியேட்டருக்கு போறதுக்கு அங்க ஒரு ரேம்பு. அந்த ரேம்பு எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணி எந்த இடத்துலயும் அவருக்கு வந்து இந்த சேரை தூக்கி வைக்க கூடாது. அப்படி ரேம்பிலே போய் அப்படி அந்த சேர் அங்கே இதாகி அங்கேருந்து அவர் சேர்ல உட்காந்துருவார். அதெல்லாம் ரெடி பண்ணேன். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப 6 படம் பார்த்தாலும் அங்கே போட்டிருப்பா அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு வசதி எங்கேயுமே கிடைக்காது. அவர் மேலே இருக்கிற ஈர்ப்புலையும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணுன்ற பொறுப்பும் எனக்கு மண்டையில் விழுந்திருக்கு. நான் பிரேன்ட்டையோ யார்கிட்டையோ எல்லாம் கேட்கவே இல்லை. அதுக்குன்னு ஒரு சேர் ரெடி பண்ணேன். அவருக்காகவே சேர் பண்ண. அந்த சேர் முடிஞ்சோன்னா அதை அப்படியே பேக் பண்ணி துணி கவர் பண்ணி அங்கே வச்சுருவேன்.
திருப்பி அவர் வரும்போது தான் எடுப்பேன் சேர். எடுக்கவே மாட்டேன். ஸோ அதுக்கு தனியா கழட்டி மாட்டுற மாதிரி இப்போ வந்து அது ஆமா, அதெல்லாம் வீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எடுத்துட்டு போற தூக்கிட்டு எல்லாம் போக வேணாம். அப்படியே வீல் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அப்படி அதே மாதிரி இப்போ நான் டப்பிங்கில் கூட இங்கே ரஜினி சார் பேசுறாரு, விஜய் பேசுறாரு, சூர்யா பேசுறாரு, கார்த்திக் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா. ரஜினி சாருக்கு ஒரு சேர் தனியாக வச்சிருக்கேன். அந்த சேர் அவருக்கு மட்டும்தான் பேசக்கூடாது. தனியாக வச்சிருக்கேன். போக காட்டுறேன். சேர் அப்படின்றது இப்படி சொல்ல படம் பார்க்கும்போது நம்ம அவருக்கு அதுக்கான தேவை தனியாக செஞ்ச வாங்கி மேக் டு ஆர்டர். மேக் டு ஆர்டர். நீங்க கடையில போய் செலக்ட் பண்றலாம். அவனை இங்க வர வச்சு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இந்த கலர் சீன் இருக்கணும் அப்படின்ட்டு, இதுல வந்து ரப்பர் இருக்கக்கூடாது, இது இருக்கணும் அப்படின்னு இப்படி சொல்லி செஞ்சிருக்கோம். சாருக்கு தெரியுமா அது ரஜினி சாருக்கு? இந்த அளவுக்கு பாத்துக்கிறது அப்படின்றது வந்து எப்படி உங்களுக்கு தோணுது? அணுகுமுறை அது பேரு. எப்படின்னா வரவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனம் திருப்திப்படணும். அது நீங்க வந்து பசியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்தி ஆயிடுவாங்க. பசி இல்லாதவனுக்கு நிறைய கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டாங்க. அதனால என்ன வேணுன்றது அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்காக செஞ்ச சேரு அப்படின்றாரு. வடிவு அமைக்கிறது தானே. நீங்க அந்த சேர் எங்கேயும் வாங்க முடியாது. இப்போ நீங்க பசின்னு சொன்னதுனால இப்போ கலைஞரையா முதல்வராக இருக்கும்போது ரெகுலரா வருவாருன்னு சொன்னீங்க. இப்போ இன்டர்வல்ல நீங்க கவனிக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல வர எல்லாரையுமே. அவருக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல ஒன்னொன்னா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வந்தேன். அது அப்படியே நோட் பண்ணி மைண்ட்ல கொண்டாந்துட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மசால் வடை, கட்லெட்டு, 2 பாப்கார்ன், 2 ஒரு சின்ன பிஸ்கட்டு, இந்த மாதிரி ஒரு ஐட்டம்லாம் அது மாற்றி மாற்றி கொடுக்குறது. அப்புறம் அவங்க கூட வரவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, தேங்காய் பட்டாணி சுண்டல், இலை அடை, இது மாதிரிலாம் ஒருத்தர் காஃபி யாருக்கு பிடிக்கும், டீ யாருக்கு பிடிக்கும். லைவாக காஃபி போடுவேன். கலைஞர் படம் பார்க்கும்போது பாரிஜாதன்னு நினைக்கிறேன், அமிர்தன் சார் வந்து கல்யாணம் தலைவருக்கு பால்லாம் பார்த்து செக் பண்ணி பக்காவாக காப்பி போடு அப்படின்னா இல்லை மிஸ் ஆகிட போகிற அப்படின்னாங்க. ஓகேண்ணா 2 எருமை மாடு 2 பசு மாடை வர வச்சிட்டேன். எதிரில் நிப்பாட்டி கறந்து தியேட்டரில் ஸ்டவ் பற்ற வச்சு காப்பி இங்கேயே போட்டேன். லைவ் படம் இன்டர்வல்ல சும்மா அது இதுன்னு சொல்லாதீங்க, மாட்டை கொண்டு நிறுத்திட்டேன், கறந்து பாலை போட்டு காப்பி போட்டிருக்கேன்னு. அப்படி ஜன்னல் தெரிந்தா மாடு இந்த மாதிரி விளையாட்டா சொன்னவன்ட்ட இந்த மாதிரி நல்லா காப்பி எல்லாம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மாட்டை கொண்டு நிறுத்தி பால் கறந்துட்டான் அப்படின்னு. என்னப்பா செய்வான்ப்பா, எல்லாம் செய்வான்ப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. விளையாட்டா பண்ணேன். பக்கத்துல ஒரு 500 மீட்டர்ல மாட்டு பண்ணை இருக்கு, கொண்டாங்க 2 மாட்டை. அவங்களுக்கு ஒரு பெருமை. ஆனந்த விடல அது வந்துச்சு, அது நியூஸ் அது வந்துச்சு. மாட்டை கொண்டு வந்து கலைஞருக்கு தனியா பால் கறந்து காப்பி போட்டாங்க. ஜனநாயகனுடைய டப்பிங்குமே இங்கே தான். மிக்சிங் எல்லாமே அது அப்போ விஜய் சாரோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சது. விஜய் வந்து நான் குட்லக்கில் இருக்கும்போது எவ்ரி சண்டே 4 மணிக்கு படம் பார்ப்பாரு. டெய்லி நான் அவரை பார்க்குறேன்னு நினைக்கிறது வந்து டெய்லி நான் போய் கடவுளை பார்க்குற மாதிரி. 4 ஃப்ரேம்ஸில் இருக்கும்போது அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, அமீர் கான் வந்திருக்காரு, அனில் கபூர் வந்திருக்காரு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.